வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 4 நிஸ்பா, கடர், dan கடாரான் பார்ட் 1 வீடியோவை பார்க்குறோம். பார்ட் 1ல வந்து நம்ம நிஸ்பானா என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்க போகிறோம். ஸோ நிஸ்பா அப்படின்றது வந்துட்டு ஒரு சாறு. அது வந்துட்டு 2 குவான்டிட்டி இல்லைன்னா அதை விட கூட உள்ள குவான்டிட்டியை வந்துட்டு எப்படி பண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதான் வந்துட்டு நிஸ்பா. ஓகேவா? ஸோ ஒரு குவான்டிட்டியோட இன்னொரு குவான்டிட்டி எவ்வளோ கூட இருக்குது அப்படின்னு காமிக்கிறதா வந்து நிஸ்பாவோட வேலை. ஸோ நிஸ்பா வந்துட்டு அதை கணக்கு பண்ணும்போது அந்த 2 குவான்டிட்டியோ இல்லை எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வச்சு செய்றீங்களோ அது எல்லாமே வந்து ஒரே யூனிட்ல இருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ லெட்ஸே உங்ககிட்ட 2 ஆரஞ்சஸ் இருக்கு, 4 ஆப்பிள்ஸ் இருக்குனாக்கா இப்போ ஆப்பிள்ஸும் ஆரஞ்சஸும் வந்து பழங்கள். ஸோ அதை வந்து ஒரே யூனிட் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? இல்லைனாக்கா அதை வந்து நம்பர்ஸ்ல இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ஒரு யூனிட். கிலோமீட்டரையும் வந்துட்டு மீட்டரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று வந்து மாற்றிக்கணும். அது அப்படிதான் வந்துட்டு நிஸ்பா வேலை செய்யும். ஓகேவா? ஸோ யூஸ்வலி வந்து நிஸ்பாவை எழுதும் போது நம்ம அது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக எழுத முடியுமோ அவளுக்கு எவ்வளோ சின்னதாக எழுதணும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 வழிமுறையில் எழுதலாம். ஏக்கு பட பி. ஓகே, ஸோ இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா 2 டாட் இருக்கு. இதை படிக்கும் போது வந்து ஏக்கு பட பி அப்படின்னு எழுதுவாங்க. அதுவே இது வந்து 2 யூனிட் இருக்கு. ஓகேவா? ஸோ லெட்ஸே வந்து நான் சொன்னேன்ல, லைக் லெட்ஸே 2 ஆரஞ்சஸ் இருக்கு, 5 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து டுவர்க்கு படு லீமு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி 2 யூனிட் இருக்கும்போது அதே மாதிரி இப்படியும் எடுத்து எழுதலாம். டுவர்க்கு படு லீமு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இது கொஞ்சம் பார்க்க பெச்சஹான் மாதிரி இருக்கும், பட் இந்த மாதிரி நிஸ்பாலையும் நீங்கள் எழுத முடியும். ஒருவேளை வந்து நீங்கள் 3 திங்ஸ் வந்து எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெட்ஸே 2 ஆரஞ்சஸ், 5 ஆப்பிள்ஸ், 4 ப்ளூபெர்ரிஸ் அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி 3 இது வந்து எடுத்து எழுதலாம். ஆனால் அந்த 3 வந்து நம்ம பிச்சஹான் முறையில் வந்து எழுத முடியாது. ஏன்னா பிச்சஹான்னா 2 தான் இருக்கணும், 3 வராது. அதனால வந்துட்டு பிச்சஹான் முறை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முறைகளில் தான் நம்ம எழுத முடியும். இதை வந்துட்டு நம்ம வெறும் நம்பர் மட்டும் தான் எழுத முடியும்னு இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் வச்சு எழுதலாம், நெகட்டிவ் பாசிட்டிவ்ல எழுதலாம், பிச்சஹான்லையும் எழுத முடியும், பெர்புலோஹான்லையும் எழுத முடியும். லெட்ஸே வந்து பெர்புலோஹான் நான் வந்து kosong perpuluhan 6 meter kepada 0.9 meter அப்படின்னு இருக்குது எழுதுறேன். ஸோ இது வந்து பெர்புலோஹான் எழுத முடியும். பிச்சஹான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லெட்ஸே 1/6 இருக்கு, அப்புறம் 7/10 இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் pecahanலையும் எழுத முடியும் ஒரு நிஸ்பாவை. ஓகே, ஸோ நிஸ்பா வந்து boleh tulis dalam nombor integer, perpuluhan dan pecahan. ஓகேவா? ஸோ வந்து நான் உங்களுக்கு சொந்தம் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ நிஸ்பா அப்படின்றது வந்து நம்ம சொன்னோம்ல, பண்டிங் அண்ட் டுவர் குவான்டிட்டி. 2 குவான்டிட்டியோ இல்லை 2 விட கூட உள்ள குவான்டிட்டியை வந்து நம்ம எப்படி வந்து பண்டிங் பண்ணி எழுதுறதுதான் வந்துட்டு நிஸ்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்துட்டு 3 ப்ளூ கலர் இருக்கு, ஒரு எல்லோ கலர் இருக்கு. ஸோ நிஸ்பா kepada biru kepada kuning அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பீரு வந்து 3 இருக்குது, அந்த 2 டாட்ஸ் போட்டு குனிங் வந்து 1 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ நிஸ்பா warna biru kepada kuning. அதுவே இந்த பிக்சர் பாருங்க, செகண்ட் பிக்சரு. இது வந்து டாட்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் பீரு kepada pink அப்படின்னு பார்க்குறோமே, பீரு kepada warna pink அப்படின்னு பார்க்கும்போது பீரு வந்து 1, 2, 3, 4, 5 இருக்கு. பிங்க் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். ஸோ இது வந்து முக்கியமான இன்னொரு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு, கேள்வியில வந்து பீருக்கு பட பிங்க்னாக்கா லீமுக்கு பட திகன்னு எழுதணும். நீங்க திக முன்னுக்கு போட்டு லீமு பின்னாடி போட்டீங்கன்னாக்கா அது வந்து ராங் ஆயிரும். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் வருது வந்து பீருவை குறிக்குது, ஏன்னா கேள்வியில அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ராங் ஆயிரும். ஒருவேளை வந்து அவங்க பிங்க் பட பீருன்னாக்கா நீங்க மாத்தி எழுதலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து ஃபுட்பால் இருக்கு, பாஸ்கெட் பால் இருக்கு, அப்புறம் பேஸ்பாலோட பந்து இருக்கு. ஸோ 3 இது இருக்கு. ஸோ 3 குவான்டிட்டி இருக்கும்போது ஸோ நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்துட்டு ஃபுட்பால் kepada பேஸ்பால் kepada பாஸ்கெட் பால்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபுட்பால் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஃபுட்பால் இருக்கு. பேஸ்பால்ன்றது இந்த சின்ன பந்து. ஸோ அது வந்து 1, 2, 3, 4 இருக்கு. கடைசியா பாஸ்கெட் பால் வந்து 2 இருக்கு. ஓகே, ஸோ இதே
கேள்வியில என்ன கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ கேள்வி வந்து முதல்ல படிச்சுட்டு எந்த நிஸ்பா முதல்ல எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே நான் கொடுக்கறது எல்லாமே ஸ்மால் நம்பர்ஸ், அதனால வந்துட்டு இதை இன்னும் சுருக்க முடியாது, அதனால நம்ம அப்படியே விட்டுறோம். ஓகேவா? இதில் பாருங்க. ஸோ லெட்ஸே ஒரு கிளாஸ்ல வந்துட்டு இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இதில் எத்தனை பேர் வந்து கேர்ள்ஸு, எத்தனை பேர் பாய்ஸு, bilangan murid perempuan kepada lelaki அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பெரும்பான் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ பெரும்பான் வந்துட்டு இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ 2 பேர் தான் பெரும்பான். லக்கி பார்த்தோம்னா 1 2 3 4 பேர் இருக்காங்க. ஸோ dua kepada 4. ஸோ dua kepada 4 நீங்க உங்க பார்த்தாலே தெரியும், இது வந்து இன்னும் சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுருக்கும் போது நம்ம வந்துட்டு 1 2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ இதுதான் உங்க கடைசி விடையா இருக்கும். ஸோ bilangan murid perempuan kepada laki ialah 1 kepada 2 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுவோம். ஓகே, வேற என்ன நிஸ்பா அப்படி பார்க்கலாம்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ரெசிபியில கூட இருக்கும். ஸோ ரெசிபி பாருங்க. இங்க வந்து bilangan limau kepada air kepada சுகர்னு போட்டிருக்காங்க. ஸோ சுகர் வந்துட்டு கூலு. ஓகேவா? ஸோ கூலு என்ன இருக்குன்னு பார்த்து கவுண்ட் பண்ணி நம்ம எழுத போறோம். ஸோ bilangan limau பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. bilangan air 1 2 3 4 5 இருக்குது. ஓகே, bilangan gula பார்த்தீங்கன்னா 2. இது வந்து இதுக்கும் மேல சுருக்க முடியாது, ஏன்னா 2 8 சுருக்கலாம், ஆனால் 5 வந்து சுருக்க முடியாதனால நம்ம இப்படியே விட்டுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம நிஸ்பாவை எழுதுவோம். பண்டிங் பண்ணி எழுதணும். ஒரு குவான்டிட்டிக்கும் இன்னொரு குவான்டிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் வந்து எழுத போகிறோம். இப்போ கொஞ்சம் கேள்விகளை பார்ப்போம். இங்க வந்து hubungan wakilkan hubungan antara 3 quantity. ஓகேவா? 3 quantity dalam bentuk ABCன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து 3 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே இதில் வந்து எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ பண்டிங் பண்றோம். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒரே இதுக்கு மாத்திக்கணும். ஓகே, சம யூனிட்க்கு வந்து மாத்திக்கணும். ஸோ என்ன சொல்ல வரோம்னா பாருங்க, இங்க மிங்குன்னு இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க வந்து ஹரின்னு இருக்கு, மறுபடியும் இங்க மிங்குன்னு இருக்கு. ஸோ இதுல வந்து எது வந்து சுலபமா இருக்குமோ அதுக்கு வந்து நீங்க மாத்திக்கலாம், இல்லைன்னா எது குறைவா இருக்குமோ அதுக்கு வந்து மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இது மட்டும் தான் ஹரி. ஸோ இதை வந்து நம்ம மிங்குக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா ஒரு வாரத்துல, ஓகே, dalam satu minggu ada berapa hari? ada 7 hari, கரெக்டா? ஆனா இங்க வந்து 16 ஹரி இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை dua minggu dua ஹரியா வந்துடும். அது வந்து பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ கஷ்டமா இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், மிங்குவை வந்துட்டு ஹரிக்கு மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் ஏ வந்து பாருங்க, dua minggu. ஸோ dua mingguனாக்கா இது வந்து 14 ஹரியா மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டாட் போட்டுக்கோங்க. இது வந்து ஏ. kepada 16 hari. ஸோ இது ஆல்ரெடி ஹரியில இருக்கிறதுனால நம்ம மாற்ற தேவையில்லை. அடுத்தது போட்டுக்கிறோம் பாருங்க, அதான் பி வந்துருச்சு. ஸோ சி பாருங்க, 1 minggu. ஸோ 1 minggu வந்து 7 hari. ஓகேவா? இதுதான் வந்துட்டு hubungan antara 3 யூனிட் ini. ஓகே, ஸோ இதை வந்து இதுக்கும் மேல சுருக்கமா எழுத முடியாது, அதனால நம்ம இதோட விட்டுறோம். ஓகே, பி பாருங்க. பில வந்துட்டு கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, கிராம் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு நீங்க சுலபமான முறையில முதல்ல எழுதிருங்க, அதுக்கப்புறம் சுருக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராமை வந்து கிலோகிராமை வந்து கிராமுக்கு மாற்ற போறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, மாத்தினாக்கா கோசோங் பொருப்புலன் கோசோங் அப்படின்னு வந்துடும். ஸோ இதை மாற்றுவோம். ஸோ கோசோங் 1 கிலோகிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 கிராம். இந்த யூனிட் கன்வர்ஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைனாக்கா போய் பாருங்க இங்க கத்துக்கிறதுன்னு. ஓகே, இது வந்துட்டு பிரைமரி ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது. ஓகே, 1 கிலோகிராம் வந்து 100 கிராம் அப்படின்னு இருக்கும்போது கோசோங் பொருப்புலுவான் 1 கிலோகிராம் வந்துட்டு 100 கிராம் தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து 100. அதுக்கப்புறம் 50 கோசோங் பொருப்புலுவான் 25 பார்த்தீங்கன்னாக்கா 250 கிராமா மாறிடும். ஓகே, இப்போ இந்த நம்பர் பாருங்க, இது கண்டிப்பா வந்து நம்மளால சுருக்க முடியும், ஏன்னா எல்லாமே வந்துட்டு லைக் கொசோங்ல இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம இன்னும் சுருக்கி எழுதணும்னாக்கா ஓர் 50 50ன்னு வச்சுப்போமே, ஈர் 50 200. அதே நேரத்துல இது வந்து 50 250 மாறிடும். ஸோ இதுதான் வந்து பியோட விடை. ஸோ சுருக்கி எழுதுறதுதான் விடை. ஓகே, சி பாருங்க. ஓகே, சில வந்து 4 minit kepada
120 saat. ஓகே, ஒன்று வந்து மினிட்ல இருக்கு, இன்னொன்று சாட்ல இருக்கு, இன்னொன்று ஜாம்ல இருக்கு. ஓகே, ஸோ மூணுமே 3 விதமான யூனிட்ல இருக்கு. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் வந்து முதல்ல மாற்ற ட்ரை பண்றோம். இதுல வந்து 4 மினிட் நம்ம அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ஓகே, 120 saat வந்து நம்ம மினிட்டுக்கு மாற்ற போறோம். ஸோ இங்க மேல எழுதுறேன் பாருங்க, 120 saat. 1 மினிட்ல வந்துட்டு 60 saat இருக்கு. ஓகேவா? ஸோ 120 saat வந்து 2 மினிட். அதனால 2 மினிட்னு இங்க எடுத்து எழுதுறோம். நான் 1/6 jam அப்படின்னு வரும்போது அதை மினிட்க்கு எப்படி மாற்ற போறோம்? 1 jam. ஓகே, 1 jam இங்க எழுதுறேன். ஓகே, 1 jam வந்து 60 மினிட் இருக்கு. அப்ப இந்த 0.6, ஓகே, 0.6 jam பார்த்தீங்கன்னாக்கா 0.6 darab 60 பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வர விடை வந்து 36 மினிட். ஸோ இதையும் நீங்க கூட்டினீங்கன்னாக்கா விடை வந்து 96 மினிட் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட இது. பட் இதை இன்னும் கொஞ்சம் சுருக்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இதையும் 2ஆம் வாய்ப்பால நம்மளால வகுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து 2 2 4 2 2. இதை 2ஆம் வாய்ப்பாட வகுத்தீங்கன்னா 96, விடை வந்துட்டு 48 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விடையா இருக்கும். ஸோ நிஸ்பா வந்து நம்ம குவான்டிட்டி இந்த சம யூனிட்டுக்கு மாற்றும் போது நம்ம ஐதை வந்துட்டு டாராப் யூஸ் பண்ண போறோம், இல்லைன்னா பஹாகி யூஸ் பண்ண போறோம். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யறோம். ஓகே, ஸோ டி பாருங்க. டில வந்துட்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க. அகெயின் 3 விதமான யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து எதுக்காவது மாத்திக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ சென்டிமீட்டருக்கு மாற்ற போறேன். ஸோ சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது ஓகே, 3 மீட்டர். ஓகே, ஸோ 1 மீட்டர் வந்துட்டு 100 சென்டிமீட்டரா மாறும். ஓகேவா? ஸோ 3 மீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 300க்கு மாறிடும். அப்படின்னா இது எப்பல அப்படின்னு பாருங்க. இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா 1 5 5 2 5 10, ஸோ 20 சென்டிமீட்டரா மாறும். ஸோ 3 மீட்டர் வந்து 300 சென்டிமீட்டர் பிளஸ் 20 பார்த்தீங்கன்னா 320. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 480 சென்டிமீட்டர்ல இருக்கு. அதனால நம்ம அதை மாத்தல, அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். கடைசியா வந்து இது மில்லி மீட்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ மில்லி மீட்டருக்கு பட சென்டிமீட்டர் என்ன பண்ண போறோம்னா பஹாகி பண்றோம். ஓகேவா? பஹாகி பண்ணி வர விடை வந்து 640. ஓகே, ஸோ இப்போ அகைன் இது வந்து ஒரு பெரிய நம்பர்ல இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா சுருக்க முடியும். ஸோ நம்ம சுருக்கும் போது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏதாவது ஒரு வாய்ப்பாடு நீங்க எடுத்தா ஆகணும். ஸோ என்ன வாய்ப்பாடு எடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க வந்து யோசிக்கணும். ஓகே, நான் வந்து இங்க 8ஆம் வாய்ப்பாடு எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 8 4 32 அப்படின்னு வரும். 8 4 32. ஓகேவா? பின்னாடி உள்ள பூஜ்ஜியத்தை நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாத்துலயும் பூஜ்ஜியம் இருக்கு, அதனால கேன்சல் அவுட் பண்ணலாம். 8 4 32, 6 8 48 வரும். அப்புறம் 8 8 64. சாரி, இது 8 4. ஓகே, ஸோ 8 4 32, 8 6 48, 8 8 64. ஸோ இதை இன்னும் சுருக்க முடியும் 2ஆம் வாய்ப்பாடுல. ஸோ 2 2 4, 3 2 6, 4 2 8. ஸோ இந்த இதுலயும் நம்ம வந்து முடிக்கலாம். ஓகேவா? சுருக்கமான வழிமுறை அப்படின்னும் போது. ஓகே, ஸோ இன்னொரு கேள்வியை பார்ப்போம். இதுவும் புக்கு டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்த ஒரு கேள்விதான். Tahir membayar RM5.60 untuk sepinggan nasi biryani, RM1.20 untuk segelas teh, dan RM30 untuk sekeping kuih. wakilkan hubungan antara nasi biryani. ஸோ முதல்ல வந்து nasi தான் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தே, அதுக்கப்புறம் வந்து குவை. ஓகேவா? அந்த ஏபிசியில் வந்து நம்ம எழுதணும். ஸோ nasi biryani வந்து RM5.60, தே வந்து RM1.20, கடைசியா வர அந்த குவையை வந்து RM30 இருக்கு. ஸோ RM30 வந்து நம்ம இப்படி எழுதுவோம் இல்லையா? 0.3 ஓகே, ஸோ இதை அப்படி எடுத்து எழுதிட்டோம். ஸோ இது வந்துட்டு நம்ம சுருக்கலாம், இல்லைனாக்கா கொஞ்சம் பெருசாகவும் ஆக்கலாம். ஸோ பெருசாக்கணும்னாக்கா லெட்ஸே நான் வந்து இது ஒரு புலுஹான் இருக்குல்ல, நான் ஒரு புலுஹான் வேணாம், எனக்கு வந்துட்டு அது தள்ளி வரணும் அப்படின்னு பண்ணும்போது பாருங்க, பின்னாடி எல்லாமே 2 டிஜிட் இருக்கு. ஸோ 2 டிஜிட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாக்கா அது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த யூனிட் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேராப்ஸ் புல்லோ பண்ணோம்னாக்கா இந்த புலுஹானை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டேராப்ஸ் புல்லோ பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த பூஜ்ஜியத்தை நம்ம எடுத்துறோம், புள்ளியை நம்ம எடுத்துறோம். ஸோ லீமா புல் ஒன்றாம் ஆயிரும்.
இது வந்து 2+, இது வந்து 3 அப்படின்னு வந்துடும். ஸோ இதே வந்து நம்ம ஆன்சராக கொடுக்கலாம். இதை விட நீங்கள் சுருக்கணும்னு நினச்சாலும் சுருக்கிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிஸ்பாவோட கணக்கு எப்படி செய்யறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஸ்பா பார்த்துருக்கோம். நிஸ்பானாக்கா பண்டிங்கன், ஓகே, அதாவது கம்பேர் பண்ணுறோம். ஸோ பண்டிங்கன், ஹுபுங்கன் antara dua atau lebih quantity. ஓகேவா? ஸோ 2 இல்லைன்னா அதுக்கும் மேலே உள்ள குவான்டிட்டியை வந்து நம்ம பண்டிங் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்கனாக்கா, இது எல்லாமே சேமான ஒரு யூனிட் இருக்கணும். ஓகே, கண்ணு பிராட் எல்லாம் யூனிட் yang sama. ஓகே, ஸோ யூனிட் yang samaன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நன்றி.